வெல்கம் டு நந்து விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு ஒரு ஸ்வீட் செய்கிறோம். அது என்ன ஸ்வீட்னு ஃபைனலாக காட்டுறேன். இப்போ இதை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் வாங்க. வாஷ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இது சைடெலாம் கட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து குக்கரில் போட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். தண்ணி இது முழுகிற மட்டும் விட்டால் போதும். ரெண்டு விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். ரெண்டு விசில் வந்துருச்சு. இப்போ விசில் ஆன் பண்ணி நம்ம கிளம்பி எடுத்துக்கலாம். ஸ்வீட் பொட்டேட்டோ நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து தோல் பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். தோல் இப்போ நல்லா க்ளீன் பண்ணிட்டு இப்போ நம்ம மசிச்சுக்கலாம். நல்லா நல்லா இப்போ மசிச்சிட்டோம். இப்போ நம்ம இதில் என்னென்ன சேர்த்தலாம்னு பார்க்கலாம். அரிசி மாவு ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ இதை சேர்த்திக்கலாம். மைதா ஒரு 1 ஸ்பூன். இப்போ நம்ம இது 2 பொருள் மட்டும் தான் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மசிஞ்சு வச்சுட்டோம். இப்போ இதை மூடி வச்சுட்டு நம்ம அடுத்து இது ரெடி பண்ணலாம். நம்ம வெல்லம் ஒரு துண்டு சேர்த்து தண்ணி இதுக்கு தேவையான அளவு சேர்த்து நல்லா கரைச்சிடலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. அதெல்லாம் அந்த பதத்துக்கு அது வரைக்கும் நம்ம இதை வந்து காய்ச்சிடலாம். இந்த டைமில் நம்ம தேங்காய் துருவி வச்சுருக்கிறத சேர்த்திக்கலாம். நான் ஒரு 1/2 கப் தேங்காய் துருவி வச்சுருக்கேன். இதை நம்ம இப்போ சேர்த்திக்கலாம். நம்ம வந்து இது வந்து தேங்காயும் வெல்லமும் நல்லா மிக்ஸ் ஆகி இந்த தண்ணி மாதிரி இருக்கிறதெல்லாம் சுண்டி வரணும். நல்லா ட்ரையான வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது வாசனைக்காக நம்ம ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இன்னும் நல்லா ட்ரை ஆகி வறுக்கும். நம்மளுக்கு இந்த ட்ரைனஸ் போதும். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம ஒரு வாழை இலையில் நான் செய்கிறேன். நம்ம அதே கவரில் போட்டு செய்கிறதாலும் செஞ்சுக்கலாம். ஆயில் பூசிட்டு இது மாதிரி சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். இது நம்ம இதில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம பூர்ணத்தை சேர்த்து இப்படி ரெண்டாவது பண்ணாங்கன்னா நம்ம பிளேட்டில் வச்சுக்கலாம். ரெடிமேடாக ஒரு 4-5 செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம்.
நாங்கள் இப்போல்லாம் ரெடியே பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். பண்ணியிருக்கோம். தோசை தவா ஹீட் பண்ணி லைட்டாக ஆயில் சேர்த்து ஆயில் ஹீட் ஆன பின்னாடி நம்ம அதை எடுத்து போட்டுக்கலாம். திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி வச்சு ஒன் சைட் நம்ம திருப்பிட்டோம். இப்போ இன்னொரு 2 மினிட்ஸ் நம்ம வந்து அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வேக விடணும். ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ எடுத்துடலாம். ஸ்வீட் பொட்டேட்டோ பூர்ண மோமோஸ் ரெடி. பாருங்கள், நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது, ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த மாதிரி சின்ன பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்களா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நான் சாப்பிட்டு பார்த்தேங்க, சூப்பராக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஓகே, வாங்க சாப்பிட்லாம். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நந்து உலகில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.